ரஷ்யா தினந்தோறும் உக்ரைன் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதே போல இன்னைக்கும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைனுக்குள்ள லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் தினந்தோறும் பண்றாங்க. அதே போல உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள எண்ணெய் கிணறுகள் மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயில் ஸ்டோரேஜ், ஆயில் டிப்போல இடங்கள்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த தடவை ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா 172 ட்ரோன்கள் கூட 2 மிசைல்களை ஏவி விட்டுருக்காங்க. மொத்தம் 36 ட்ரோன்கள் ஹிட் ஆயிருந்திருக்கு. 13 பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மேலேயும் உக்ரைன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இழப்புகள் அப்படிங்கிறது இருதரப்புலையும் இருக்கு. நம்ம போன பதிவிலேயே பார்த்துருப்போம். ரஷ்யா இப்போ வேர் ஹவுசஸ்லாம் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறது போல. எப்போ ரஷ்யாவோட எண்ணெய் கிணறுகளை தொடுறாங்களோ அப்போ உக்ரைனோட வேர் ஹவுசஸ், சிவிலியன் பயன்படுத்தக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அதிகப்படியா டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அந்த வகையில இண்டஸ்ட்ரியல் பிசினஸ் பிரிமிசஸ் மேல அட்டாக் பண்ணிட்டாங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் பால்டோவா, கிருபரோகிராட் ஒப்லாஸ்ட்லாம் வந்து பண்ணா பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு. செப்டம்பர் 17 இந்த தாக்குதல்லாம் செப்டம்பர் 17 நடக்கக்கூடிய தாக்குதல்கள். ஸோ ஹெவியான அட்டாக்ஸ் வந்து பண்ணா ரஷ்யா இந்த சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் ஜோன் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் உக்ரைனோட ரயில்வேஸ், இந்த டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க்ல இருக்கக்கூடிய ரயில்வே சப்ஸ்டேஷன் மேல பயங்கரமான அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதனால டின்ப்ரோல இருக்கக்கூடிய அந்த டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க் அந்த ஒப்லாஸ் இருக்கக்கூடிய ரயில்வேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் பண்ணிக்கிறாங்க. கூடவே சில பகுதிகளில் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால பவர் அவுட்ரேஜஸ் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகளாக வருது. ரயில்வேவோட சப்ஸ்டேஷன்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அதுவும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் பகுதிகளில் அடிக்கும் போது இழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு உக்ரைனுக்கு. ஏன்னா சப்ளைஸ் எல்லாமே பாதிப்படையுது. ஃப்ரண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா வீக்காக ஆரம்பிச்சிருவாங்க உக்ரைனோட வீரர்கள். இதை எப்படி உக்ரைன் கையாளுறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். அந்த சேம் டைம் செர்காஸ்கி ஒப்லாஸ்ட்லயும் 17 செப்டம்பர் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல ரஷ்யா அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள். எப்ப ரஷ்யா இது போல கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது போல இண்டஸ்ட்ரி, வேர் ஹவுஸ் எல்லாம் ஹெவியா அட்டாக் பண்றாங்களோ அப்பெல்லாம் உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ரோசியா அணு உலை இருக்கு இல்லையா, அது பக்கத்துல அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளை அட்டாக் பண்ணி விட்டுறாங்க. ஸோ மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்ல வந்து பிளாக்மெயில் பண்றாங்க. இதுல இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்பு வந்து ரெக்கார்டு பண்ணிக்கிறாங்க. நாங்க ரெக்கார்டு பண்ணிட்டோம். ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் 3 பகுதிகளில் கரும்புகைகள் வந்திருக்கு. இதுக்கான காரணம் தாக்குதல்கள் அப்படிங்கிற சொல்றாங்க. செப்டம்பர் 16 தாக்குதல் நடந்திருக்கு. 3 பகுதிகள் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது உக்ரைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்லல, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு. அதனால கரும்புகைகள் வருது அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ உக்ரைன் தாக்குதல் பண்றாங்கன்றத IAEA டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா உலக நாடுகள் கண்டனங்கள் தெரிவிக்கணும். மிக மோசமான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் உக்ரைன் மேல, உக்ரைனுக்கு எதிர்த்து. அதுக்கு யூரோப்பியன் யூனியன் நாடுகளை வந்து பண்ண நியாயஸ்தர்கள். ஸோ அதனால இப்ப IAEA வந்து பண்ண சார்பா இருக்கிறதுனால ஒரு கலர் பூசி இருக்கணும். சார்பா இருக்கிறதுனால வந்து பண்ண அந்த உக்ரைன்ற வேர்டு மட்டும் தூக்கிட்டதுனால தெரியல யாரு பண்றாங்கன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு இவங்க போய் அங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் இதெல்லாம் போர்னு வந்துருச்சுன்னா சகஜம் தானே. சார்பா இருக்கக்கூடிய ஆள்கள் சார்பா தானே இருப்பாங்க. ஸோ அது போல சார்பா இருக்கிறதுனால உக்ரைன்ற பேரை மட்டும் நீக்கிட்டதுனால மேற்கு நாடுகளுக்கு தெரியல பாவம். ஸோ அதனால நடவடிக்கைகள் எடுக்க முடியல பாவம். ரஷ்யாவே அட்டாக் பண்ணியிருக்கலாம், அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களே வேணுக்குனே அட்டாக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வச்சு திரும்பி அதுக்கு ரஷ்யா மேலே கண்டனங்கள் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எது எப்படியோ. ஸோ தாக்குதல்கள் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வேத விதமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நாள் ஏதாவது எசுக்கு புசுக்கா இது போல தாக்குதல் பண்ணும்போது அணு உலையில ஏதாவது தாக்குதல் நடந்து ரேடியேஷன் லீக் ஆச்சுன்னா தான் அதுக்கப்புறம் இருக்கு. விளையாடுற வரைக்கும் வேறையா இருக்கும், விளையாடி அது ஏதாவது வினையா மாறிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேள்விகள் இருக்கு. என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப களத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து குப்பியான்ஸ்க் பகுதி, கர்கிவ் ஒப்லாஸ்ட் இருக்கக்கூடிய குப்பியான்ஸ்க் டிஸ்ட்ரிக்ட்ல ரஷ்ய தரப்பு வந்து தினந்தோறும் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஜாப்ரோசியால நோவோ இவனுக்கா இந்த பகுதியை நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் தரப்புல இருந்து பண்ண செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த உக்ரைனோட மிலிட்டரி அனலிஸ்ட் தரப்பு வந்து பண்ண கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரோ உக்ரைனியன்ஸே வந்து பண்ண கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாருன்னா அந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க அவங்க அஃபென்சிவ் ஆப்ரேஷன் அப்படிங்கிற சொல்றாங்க. ரஷ்யா முன்னேறதை பார்க்கும்போது இன்னும் அது முடியவே இல்லை. அஃபென்சிவ் ஆப்ரேஷன் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போக இன்னும் 2 அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்னா எப்படி அப்படிங்கிற இருக்கு. அது மட்டும் இல்லாம சைடில் ஒரு வீடியோ பதிவு லோடா இருக்கும். இது இந்த செப்ரியான்ஸ்கி ஃபாரஸ்ட். இந்த செப்ரியான்ஸ்கி ஃபாரஸ்ட்லாம் வந்து பண்ணா நம்ம 6-7 மாசத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து பண்ணா பயங்கரமா சண்டை நடக்குது, அசோவ் படைகள் இருக்காங்க,
இவங்க வந்து முன்னேறினாங்க, ரஷ்யா வீரர்களை வந்து தாக்குதல் பண்ணாங்க அப்படிங்கலாம் பார்த்தோம். அந்த பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இது ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் டீப் சே தரப்புலேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது போக இன்னும் பல பகுதிகள் முன்னேறி வந்துட்டு இருக்கிறாங்க அந்த பகுதிகள்லாம். அந்த செப்ரியான்ஸ்கி ஃபாரஸ்ட்ல இந்த ஈகிள் ஐ வியூ எப்பவுமே உக்ரைன் தரப்பு இது போல விடுவாங்க. அந்த பகுதிகள் இழந்துட்டாங்கன்னா இது எங்களோட நினைவுகள்ல தான் இருக்கு அப்படிங்கிறது போல விடுவாங்க. இந்த காட்டு பகுதி ஒரு கோட்டையா இருந்து இப்ப அந்த கோட்டையும் இப்ப இழந்துட்டு ரஷ்யா கிட்ட இழந்துட்டு இப்போ ஒண்ணுமே இல்லாம அந்த காடு மட்டும் ரஷ்யா கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமளவுல இதுக்கு எந்த ஒரு எஃபெக்ட் இல்லைங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலி இது இம்பார்ட்டன்ட் இல்லைங்க அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா இந்த பக்முட் காலத்துல இருந்து நம்ம பார்த்துருக்கோம் அந்த சிட்டி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இழந்ததுக்கு அப்புறமா அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ அதே போல இந்த செப்ரியான்ஸ்கி ஃபாரஸ்ட் வந்து ட்ரோன் வியூ உக்ரைன் தரப்பு விட்டுருக்காங்க. அப்படியே மினுமினுன்னு தெரியுது இல்லையா, இந்த சலந்தி பூச்சி அந்த வெப் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பைடர் மேம் வெப்புற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக எல்லாமே ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன், கேபிள் ட்ரோன்கள் சொல்லுவோம் இல்லையா. எந்த அளவுக்கு ட்ரோன்களை பயன்படுத்தி இருந்தா, இது போல கேபிள் ட்ரோன்களை பயன்படுத்தி இருந்தா இந்த அளவுக்கு அந்த காடு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சலந்தி வலை போல இருக்கும். அந்த அளவுக்கான கேபிள் ட்ரோன்கள் இருக்கு. இதெல்லாம் ப்ராப்பரா ரஷ்ய தரப்பு வந்து எடுத்தாங்கன்னா ரீயூஸ் எல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒரு மிக பெரும் அசட் இல்லையா இது. பயங்கரமான அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்ரியான்ஸ்கி ஃபாரஸ்ட் முழுவதும் இருக்கு. அதை ரெக்கவர் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது யூஸ் ஆகுமா இன்னதுங்கெல்லாம் இதுக்கப்புறம் ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்கலாம். ஏன்னா ரஷ்யாவோட இன்ஜினியர்ஸ் களத்துல அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நம்ம இதை பல தடவை சொல்லிட்டு இருக்கோம். இது ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு இமேஜ் லோட இருக்கும். என்ன வண்டி இது அப்படிங்கல இருக்கு இல்லையா. ஏதோ ஒண்ணு ரஷ்ய வீரர்கள் சேஃபா இருக்கிறாங்களா, நம்ம வீரர்கள் சேஃபா இருக்கணும், எதை வேணா வச்சு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது போல இந்த பாப் ஒயர் ஃபென்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேங்குகள் முன்னேறி வரதை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ண வைக்கிறதுக்காக போடுவாங்க. அத டேங்குக்கே போட்டாங்க. இப்பெல்லாம் டேங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப் ஒயரு என்னென்னமோ சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? இந்த 7up கேனு, பெப்சி கேனு எல்லாமே இருக்கு. காரணம் ட்ரோன்கள் வந்ததுன்னா முன்கூட்டியே தடுத்துரும். இந்த கிரிட்டிக்கலான பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது மேலே போய் இம்பாக்ட் ஆகிறத தடுத்து நிறுத்துது. ஒரு 4-5 ட்ரோன்கள் இம்பாக்ட் ஆகிற வரைக்கும் லேட் ஆகும் இல்லையா. இது வந்து டூம்ஸ்டே மிஷின் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து செல்லமா அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. யார் இது போல விதவிதமா யோசிக்கிறாங்கன்னு தான் தெரியல. பல வகையான மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. டேங்க் உன்னோடதப்பா, சேஃப்டியா நீ போகணும்னா என்ன வேணா பண்ணிக்க அப்படிங்கிறது போல ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க போல தெரியுது. பல வகையான மாடிஃபிகேஷன் ரஷ்யா இன்ஜினியர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. களத்துல அது எது யூஸ் ஆகுதோ அதுக்கு ஏற்றபடி அப்ளை பண்றாங்க. நம்ம கூட பார்த்தோம்னா முள்ளமன்றி மாதிரியே இருக்கக்கூடிய இதெல்லாம் செக் பார்த்தோம் இல்லையா, அந்த முறுக்கு கம்பிகளை வச்சு முறுக்கி இருந்தாங்க இல்லையா. ஸோ அது போல பல வகையான மாடிஃபிகேஷன் பண்ணிடுறாங்க. ரஷ்ய தரப்பு செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. FPV ட்ரோன்கள் இருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல செய்தி என்னன்னா ஜப்பாட் எக்ஸசைஸ். இந்த ஜப்பாட் எக்ஸசைஸ்ல பல புதுவிதமான ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்குன்னே தனி வீடியோ போடலாம், நம்ம செந்தில் டீகோஸ்ட பார்ப்போம். ஆனா இப்போ இந்த ஜப்பாட் எக்ஸசைஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு பெலரூஸ்ல. இப்போ கிரவுண்ட் ட்ரூப்ஸ்லாம் வந்து பண்ணா ரஷ்யாவோட வீரர்கள் பெலரூஸ்ல இருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். செப்டம்பர் 12 16 வரைக்கும் நடந்தது. இன்கேஸ் எஸ்கலேட் ஆயிருமா அப்படிங்கிற அச்சங்கள்லாம் இருந்துச்சு. அங்கிருந்து எட்டி குச்சிருவாங்களா ரஷ்ய வீரர்கள் பெலரூஸ்ல இருந்து, இது மிக பெரும் அளவில் எஸ்கலேட் ஆகி திருப்பி நாட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு பாதுகாக்கிறேன்னு வந்துருவாங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. அது போல எதுவுமே நடக்கல. கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்க வேண்டியதா. இப்போதைக்கு அவங்களாம் கிளம்பி போறாங்க. ஒரு சைடு அவங்க கிளம்பி போனாலும் இன்னொரு சைடு CSTOவோட மிலிட்ரி ட்ரில் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. 2025 ருபிஸ் அப்படின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா CSTOவோட கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிர்கிஸ்தான்ல வச்சு வந்து பண்ண ஒரு ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வெட்னஸ்டேல. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி தரப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து ட்ரில்லுன்னு பல நாடுகள் பலவிதமான அமைப்புல வந்து பண்ண ட்ரில் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு சைடு ரஷ்யா ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க, ரஷ்யாவோட நட்பு நாடுகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன்ல ஒரு சைடு ஆளை பிடிக்கிறவங்க பிடிக்கிறாங்க, ஒரு சைடு தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க. சில நபர்களால தப்பிச்சு போக முடியல. இப்போ இது போல காலையில கூட செய்தி பார்த்தோம், உக்ரைனோட ஃபேமஸான ஃபுட்பால் வீரர் ஒருத்தர் தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணாரு, ஆனால் முடியல அப்படிங்கிறது போல. அது தப்பிச்சு போறதுக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. இதே டிசிசியோட ஹெட்டு டெபுட்டி இவனோ பிராங்க்விஸ்கி ரீஜனோட டெபுட்டி ஹெட் நத்விரியம் அவர்கள், பேர் கொஞ்சம் கட்டாவில் அந்த மூஞ்சி மறைச்சு விட்டுக்கிறார் இல்லையா, அவர் தான். ஆக்சுவலி இவர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா மிலிட்ரி ஐடி,
இந்த ஆளு தகுதியற்ற ஆளு, இந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சர்டிபிகேட்டை கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்து வெளியேற்றுறதுக்கான வேலைகள் நடக்கும். காசு மட்டும் இருந்தா போதும். ஒரு ஆளுக்கு $8000 தாங்க. அதாவது உக்ரைன்ல யூஸ் பண்ணக்கூடிய காசு. இப்ப நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரூபாய் பயன்படுத்துறோம். இப்ப நம்மளாம் இந்திய ரூபாயில ஊழல் பண்றாங்க அப்படின்னா ஓகே சொல்லலாம். அங்க உக்ரைன் நான் சொல்ல வரேன், உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அதுவும் ஊழல் பண்றது கூட உக்ரைனோட காசுல கிடையாது. உக்ரைனோட ஹரின்யாஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதுல கூட பண்றது இல்லை. எல்லாம் டாலர், அமெரிக்க டாலர் தான். அச்சடிக்கிற மிஷினே இறக்கிட்டாங்க போல தெரியுது உக்ரைன்ல. எல்லாம் டாலர்ல தான் ஊழல். நம்ம எத்தனை ஊழல் பார்த்துருப்போம். இப்ப பாருங்களேன், இப்ப இந்த நபரை பிடிச்சிக்கிறாங்க. 8 to 12 வருஷத்துக்கு வந்து படம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. காசு இருந்தா எஸ்கேப் ஆகலாம், காசு இல்லைன்னா சிக்க வேண்டியதுதான். இதுதான் இதுல இருக்கக்கூடிய எழுதப்படாத விதி உக்ரைன்ல இருக்கு. இப்படி இருக்கும்போது எப்படி உக்ரைன்ல இருக்கக்கூடிய வீரர்கள் மாரல் வேல்யூட ரஷ்யாவை சண்டை ஒடிப்பாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சரி, ஓகே, இது ரஷ்யா உக்ரைன்ல நடக்கக்கூடிய இஷ்யூ. அப்படியே நம்ம மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம்னா, காசா மேல வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் அஃபென்சிவ் ஆபரேஷன் இஸ்ரேல் தரப்புல இருந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ முழு காசாவையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக, சிட்டி எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக்கு, பயங்கரமான கிரவுண்ட் ட்ரூப்ஸோட மூமெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதிகப்படியா இவாக்குவேட் பண்ணி தப்பிச்சா போதும் அப்படிங்கிற போல கூட்டம் கூட்டமா வந்து பாத்தீங்கன்னா அல்லை கடல் என்ன இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத செய்திகள், வீடியோ பதிவுகள் வருது. ஆனா இன்னும் சில மீடியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க வெளியே போறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணாங்க, காசாக்குள்ளேயே சேஃபான பிளேஸ்க்கு போறாங்க அப்படிங்கிறது போல ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. எது எப்படியோ இருதரப்புல சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்ககிட்ட சொல்லியாச்சு. ஆனா ஹெவியான அட்டாக்ஸ் இருக்கும்போது உயிர் சேதங்கள் அதிக அளவுல இருக்கு. வீடியோ பதிவுகள்லாம் வருது. அந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன்ஸ் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைங்களாம் நடந்து போயிட்டு இருக்கும் போது அது மேல அட்டாக் நடக்குது. இந்த வீடியோலாம் கண் கொண்டு பார்க்கவே முடியல. இது போல பல விஷயங்கள் நடக்குது. கேட்டா இதுக்கு முன்னாடியே வந்து பண்ணா நாங்க பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படிங்கிற சொல்றாங்க. சேதரப்பு வந்து மோசமான தாக்குதல்கள் காசாக்குள்ள தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. இது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எஸ்கலேஷன். ஆனா அரபுலக நாடுகள் பெருமளவுல கண்டுக்கிற மாதிரி தெரியல, இது எதுவும் செய்யற மாதிரி தெரியல. ஸோ அதனால இஸ்ரேல் ஃபுல் ஃபிளஜா உள்ள இறங்குறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்தது அப்படியே அடுத்த எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா, அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் வெனிசுலாவோட கடல் பகுதிக்கு முன்னாடி முற்றுகிட்டு நின்றுகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல திரும்பியும் 2வது இந்த நார்கோ டெரரிஸ்ட், இந்த போதை ஏற்றுமதி கடத்தல் கும்பல்கள் இருக்கு இல்லையா, ஸோ அது மேல நாங்கள் தாக்குதல் பண்ணிட்டோம் 2வது கப்பல் அப்படிங்கல அமெரிக்க தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவுகள்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ இதுவும் இந்த சைடு எஸ்கலேஷன் போயிட்டு இருக்கா. இந்த அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அங்கதான் எஸ்கலேஷன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம சைடு வந்துட்டாங்க. அது கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ரொம்ப பண்றாங்க எல்லா பக்கத்துலயும். கொஞ்சம் சரியான நேரம் பார்த்து கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டிய இடத்துல கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அதுக்கான காரணம் என்னன்னா, சைட்ல வீடியோ பதிவுகள் ஓட இருக்கும். நூற்றுக்கணக்கான அமெரிக்காவோட வீரர்கள், நூற்றுக்கணக்கான அமெரிக்காவோட வீரர்கள் ராடிசன் ப்ளூ ஹோட்டல்ல சாட்டோகிராம் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. பங்களாதேஷோட 2nd லார்ஜஸ்ட் சிட்டி அப்படிங்கிற சாட்டோகிராம் பகுதியில அதிகப்படியா வந்த வண்ணம் இருக்காங்க. எதுக்காக இவங்க டிப்ளாய் ஆறாங்க? இங்க நூற்றுக்கணக்கான வீரர்கள் ட்ரைனிங்காக வந்திருக்காங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. இவங்க ட்ரைனிங் எடுத்துக்க போறாங்களா, இல்ல ஏன்னா அதிகமா தோத்துட்டு இருக்கிறோம் எல்லா பகுதியிலையும், நம்ம வீரர்கள் போய் ஏசியால ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற போல வந்திருக்காங்களா, இல்ல அங்க இருக்கிறவங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்களா? ஏன்னா இவங்க மட்டும் வரல, வீரர்கள் மட்டும் வரல, அதிகப்படியான ராணுவ உபகரணங்களும் வந்து இறங்கி இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுவும் இந்தியா மயன்மார் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து டிப்ளாய் ஆயிருக்காங்க. எதுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குங்க. ஏன்னா பேஸ் வச்சுற திட்டங்கள் இருக்கா அப்படிங்கோல இருக்கு. இங்க வச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சிச்சு. இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்தியாவும் சீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா கை கோத்துருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை அமெரிக்கா இங்க பேஸ் வச்சானா நம்மளாம் தலையில துண்டை போட்டு உக்காந்துக்க வேண்டியதா, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்த சிரியா நம்ம தான் அப்படிங்கல, எந்த ஒரு சேஞ்ச் இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கண்டுபிடிக்கிறாங்க, ஆயில் இருக்குது அது இருக்குன்றதெல்லாம் சொன்னாங்க. அடுத்தது டீப் சி போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யணும். இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால மூக்கு வேத்து போய் இங்கேயும் வந்து உக்காந்துக்கலான்னு வராங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஸோ என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். இரு நாடுகளோட அரசாங்கமும் இணைஞ்சு எந்த மாதிரியான பதிலடிகள் கொடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது, ஜியோ பாலிடிக்ஸ் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.